ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சமையல் வீடியோ இல்லைங்க. வரப்போகிற நல்ல நாளில் நம்ம பச்சரிசி வச்சு இந்த மாதிரி கோலம் ட்ரை பண்ணலாம். அது எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு ஒரு கிளாஸு ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கினேன். நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிக்கினேன். அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா மையாக அரைக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிருப்போம். நம்மளுக்கு இவ்வளோ தண்ணியாக வந்தால் அது நல்லா இருக்காது. அதனால் நான் ஒரு துணியில் நான் ஃபில்ட்ரு பண்ணேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆகிடும். இந்த மாதிரி மாவு கட்டியாக வந்துடும். நான் அது 3 பங்காக பிரித்து வச்சேன். நான் கேசரி ஃபுட் கலர் தாங்க சேர்த்தேன். அதுக்கப்புறமா அதே கேசரி ஃபுட் கலர் தான் மஞ்சள் சேர்த்துக்கினேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் க்ரீன் கலர் சேர்த்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லிக்விட் போல் கூட இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நல்லா உருட்டையாகவும் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்லவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா காய வைங்க. நான் வெறும் வெள்ளை மாவு கூட இந்த மாதிரி எடுத்துக்கினேன். பார்த்திங்களா, காஞ்சிச்சு. இப்போ கோலம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கின்னு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம கோலம் போட்ட கொஞ்ச நேரத்திலவே அது அப்படியே பேந்துக்கின்னு வந்துடும். இப்போ நம்ம கோலம் போட்டு ட்ரை பண்ணலாம் வாங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் தரையோடு ஒட்டிக்கின்னு இருக்கும். நான் கலரு கூட நம்ம கலர் சேர்த்தது கூட இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கின்னு பார்த்திங்களா கோலம் ட்ரை பண்ணேன். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தாங்க இருக்கும். கோலம் கட்டி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்.